தற்போதைய அதிமுக அரசுக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண் தருவீர்கள் என்பது கேள்வி. கிடைத்த பதில்கள்: 10க்கு 1 மதிப்பெண் கொடுத்தவர்கள், 2 மதிப்பெண் கொடுத்தவர்கள் எத்தனை சதவீதம் அளித்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் திரையில் பார்க்க போகிறோம். 10க்கு 1 மதிப்பெண் 5.95, 2 மதிப்பெண்கள் 7.55, 3 மதிப்பெண்கள் 9.7, 4 மதிப்பெண்கள் 10.12, 5 மதிப்பெண் 12.98, 6 மதிப்பெண்கள் 8.03, 7 மதிப்பெண்கள் 10.64, 8 மதிப்பெண்கள் 13.78, 9 மதிப்பெண்கள் 7.49, 10க்கு 10 6.53%. இவை மட்டுமல்ல, 10க்கு 0 என்று சொல்வோர் கூட இருக்கின்றனர். அவர்கள் 3.1% பேர், தெரியாது 4.13% பேர். இதை தொகுத்து பார்த்தோம் என்றால் 1லிருந்து 4 மதிப்பெண்கள் வரை அளித்திருப்போர் 33.32% பேர், 5லிருந்து 7 வரை 31.65% பேர், 8லிருந்து 10 மதிப்பெண்கள் வரை வழங்கியிருப்போர் 27.8% பேர். திரு அருண், நீங்க. அதாவது ஒரு ஆட்சி, ஒரு அரசு செயல்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு சூழல்ல இதை பார்த்தோமா, இல்ல ஒரு நலத்திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அதனுடைய பின்னணியில் வைத்து அரசு நான் மார்க் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த மார்க் எதை வச்சு இருக்குன்னு நம்ம இதை ஒரு ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஆட்சியுடைய செயல்பட்ட விதமா, இல்ல எனக்கு கிடைச்சது, எனக்கு வந்த நலத்திட்டங்களுடைய எல்லா பொருள்களும் எனக்கு கிடைச்சிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நான் நினைக்கிறது என்னுடைய யூகம் நிறைய நலத்திட்டங்கள் என்னை சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு அளவுகோலை வைத்து ஒரு அரசை நிர்ணயித்திருக்கிற கேள்வி இது. இந்த நலத்திட்டங்கள் நீங்க அதுக்குள்ள என்ன சொல்ல வரீங்க? நலத்திட்டங்கள் இப்ப ஆடு கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, அல்லது பெண்களுக்கு ஊதியம் கொடுக்கறது. சிலர் இலவசம் சொல்றாங்க, சிலர் விலையில்லா பொருட்கள் சொல்றாங்க, சிலர் நலத்திட்டங்கள் சொல்றாங்க. இந்த மூன்று பதங்களை நீங்க தேர்ந்தெடுப்பது நலத்திட்டம். நலத்திட்டங்கள் விலையில்லா அந்த பொருட்கள் கொடுக்கிறது. அதனால டான்ஜிபிளா எனக்கு பொருள் கிடைச்சிருக்கு அதுங்கிறது வேற. ஒரு ஆட்சி ஒரு திறம்பட ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது, ஜனநாயக முறை நடந்திருக்கிறது என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையில இருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். மாறாக அப்படி நீங்க மக்களை குறைத்து மதிப்பிடுறீங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய இருக்கக்கூடியது எதை வச்சு இவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சொல்லணும். எதை வச்சு நீங்க இதை மதிப்பெண் கொடுக்குறாங்க? இப்ப ஒரு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மார்க் எதை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். எதை வச்சு கொடுக்குறாங்க, எதை வச்சு நீங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க கேட்டா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அப்படி எல்லாம் மனசு திறந்து கண்டுபிடிச்சிட முடியுமா? திரு ராதாகிருஷ்ணன், உங்க கருத்து? இது ஒரு சாமானியன் எப்படி சார் சொன்ன மாதிரி எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு மதிப்பெண் போடுறதோ இல்ல கவர்மெண்ட் நல்லா செயல்படுதுன்னு நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு என்னென்ன சாமானியர்கிட்ட மட்டும் எடுத்தது இல்ல, அனைத்து தரப்பிலும் எடுத்தது இல்ல. ஒரு சாமானியன் இது கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு தினம் பஸ் வருதா, அவனுக்கு வரும் எலக்ட்ரிசிட்டி வீட்டுக்கு வருதா, தண்ணி வீட்டுக்கு வருதா, இந்த ஒரு இதுல வச்சுதான் அவன் கணிக்க முடியுமே தவிர, அரசாங்கம் ஜனநாயக முறையில் செயல்படுதான் அவங்க அசம்பிளியில் உட்கார்ந்து பார்க்க முடியாது. அதே போல ஜெயலலிதா தன்னுடைய கேபினெட் கூட்டங்களை ஒருதலை பட்சமாக நடத்துறாங்களா, அவங்க மட்டும்தான் பேசுறாங்களா, இல்ல எல்லாத்தையும் பாக்கி எல்லாம் சைன் பண்றாங்க, இதுன்னா ஒரு சாமானியனுக்கு இதுக்கு ஆக்சஸே கிடையாது. இல்ல ஒரு வல்லுநர் கூட இதுக்கு ஆக்சஸ் கிடையாது. சோ அந்த ஒரு பார்வையில இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷினரின்னு பார்க்கும்போது சென்னை அந்த வெள்ளத்துல அந்த தவித்த அந்த நாடுகளை தவிர அது அருகாமையில் இருக்கிற அது எல்லா இடத்திலையும் மெஷினரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது என்று நான் கருதுகிறேன். இது ஒரு அரசாங்கத்தை நம்ம எப்படி இட போடணும்னா தன்னுடைய மெஷினரி எப்படி ஒர்க் பண்ணதுடைய விளைவுதான். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 50 வருட காலமாக ஒரு மெஷினரி, அதாவது IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் மிக திறமையுடன் பணியாற்றி வருகின்றார்கள். அதற்கு ஒரு தலைமை இருந்திருக்கிறது. அந்த தலைமை நல்ல டைரக்ஷன் கொடுக்கிறது ஒரு அறிகுறி தான்.